ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கௌதமி பேசுகிறேங்க. வெல்கம் டு அவர் பாரதியன் அலுமினி ட்ரஸ்ட் சேனல்ஸ். நம்ம சேனல்ஸை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மகாராணி அலுமினி மீட் வந்து பார்ட் 1 பார்த்தாங்க. இன்றைக்கி பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. போன டைம் நிறைய என்ஜாய்மெண்ட் இருந்ததுங்க. பார்ட் 1லேயுமே பார்ட் 2லேயுமே நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சேங்க. ஏன்னா இதுதான் நம்மளுடைய மெமரிங்க பின்னாடிக்கு. அதுக்காக நிறைய எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து டச் மொபைல்லாம் கிடையாதுங்க. அப்போ மொபைலே யூஸ் பண்ண முடியாது காலேஜில். நம்ம வந்து ஃபோட்டோஸோ இல்லை மெமரிஸ்க்கு ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட தான் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து அது ஸ்டுடியோவில் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கழுவி வாங்கி பத்திரமா நம்ம வச்சுக்கோங்க ஆல்பமாக. ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை எங்கே மீட் பண்ணுறோமோ அங்கே வந்து ஃபோட்டோஸோ செல்ஃபியோ எடுத்துக்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட மெமரிஸுங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேங்க, வீடியோஸ் நிறைய எடுத்தேங்க, பார்க்கலாங்க. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், எங்கள் கிளாஸ் மேம் வந்திருந்தாங்க. நாங்கள் இப்படி அலுமினி மீட் வைக்கிறாங்க மேம் சொன்னதையுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. மேம் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கினாங்க காலேஜில் வந்து வைக்கிறதுக்கு. மேம் ஓகே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து அலுமினி மீட் வைங்க அப்படின்ட்டாங்க அப்போவே. அப்புறம் எந்த பேட்சுன்னு கேட்டாங்க. இப்படி நாங்கள் 2007 to 2010ங்க மேம் அப்படிங்காட்டி என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்தாங்க. அவ்வளோ ஒரு அன்பு பாசங்க. அதெல்லாம் வந்துங்க சொல்லவே முடியலைங்க வார்த்தையால். அந்தளவுக்கு அவங்க எங்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசம் அன்பு வச்சுருந்தாங்க. தேங்க்யூங்க மேம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. என்ன காரணம், அவங்க இவ்வளோ அன்பாக ஓடி வர்றாங்கன்னா நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதை தாங்க. அவங்க நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பில் வர்றாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ப்ரொஃபஸருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகளை மதிங்க. அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூங்க மேம். நீங்கள் வந்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க மேம். நெக்ஸ்ட்டு மீட் வச்சாலும் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மேம். நீங்களும் வந்து அலுமினி மீட்டில் கலந்துக்கணுங்க மேம். அதான் எங்களோட ஆசை. காலேஜில் வைக்கிறப்பவும் நாங்கள் அடுத்த டைம் வந்து கலந்துக்கிறாங்க மேம். எல்லாருமே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ண முடியலைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து லாங்லேருந்து வர்றாங்க இல்லைங்க. அதனால் வந்து யார் வந்து இது எடுத்து பண்ணுறது அப்படின்ட்டு சரி அவங்கவுங்க மட்டும் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு நம்மளோட யூஜி 3 வருஷம் படித்த மெமரிஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கிறதுங்க. ஆளாளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க, கேமரா எடுக்க, வீடியோ எடுக்க செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த 3 இயர்ஸ் படிக்கும்போது இல்லைங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. அதே சமயம் வந்து படிப்பும் இருக்குங்க, அந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. எப்படின்னா ஃபஸ்ட்டு இயரில் வந்துங்க நம்ம ஃபஸ்ட்டாக காலேஜுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து லோக்கல்லேருந்து வருவாங்க, கொஞ்சம் லாங்லேருந்து வருவாங்க, ப்ரைவேட் பஸ்லேயும் வருவாங்க, அதே சமயம் காலேஜ் பஸ்லேயும் வர்றவங்க வருவாங்க. இப்போ தாராபுரம் அப்படின்னா பழனி, திருப்பூர் இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்து வருவாங்க. அப்போ என்ன ஃபஸ்ட் இயர் போகும்போது வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிறோம், காலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் வெளியில் சொல்லுவாங்க. காலேஜ் போயிட்டு ஜாலியாக இருக்குது. ஆனால் வந்து அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு உள்ள போகவே கூடாதுங்க. ஏன்னா காலேஜுங்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி நிறைய வந்து கற்றுக்கக்கூடிய இடம். வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னா காலேஜில் மட்டும்தாங்க. அதனால் வந்து அங்கே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் போனேங்க. ஃபஸ்ட்டு போகும்போது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செம் வரைக்கும் கொஞ்சம் அது பயம்லாம் இருந்தது. எப்படி படிப்பேன் என்ன பண்ணேன். அப்புறம் மேமெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. என்ன எது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். அப்புறம் ஃபஸ்ட் இயர் வந்து அப்படியே ஜாலியாக இருந்துச்சுங்க. படிப்பும் இருந்தது, என்ஜாய்மெண்ட்டும் இருந்ததுங்க. செகண்ட் இயர் போகும்போது ஃபஸ்ட் இயருக்கு நம்ம சீனியர் ஆயிடுவோங்க. அப்புறம் அது ஒரு செம்ம கெத்தாக இருக்குங்க. அது சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நிறையா செகண்ட் இயர் போகும்போதெல்லாம் வந்துங்க, செகண்ட் இயரில் வந்து டூர் போனாங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது செம்ம ஜாலிங்க. ஃபேமிலியோடு போகிறத விட இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது செம்ம ஜாலியாக இருக்குங்க. 2-3 டேஸ் வந்து டூர். திருச்செந்தூர், குற்றாலம், கொச்சின், பத்மநாப சுவாமி கோயில், கோவளம் பீச்சுங்க,
அப்புறம் திருச்சூர் ஜூ, மலம்புழா டேமுங்க, இதெல்லாம் பார்த்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க. அது போயிட்டு கேமரா கொண்டு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க. அதே மாதிரி வந்துங்க தேர்ட் இயர் போகும்போது வந்து ஒரு கேம்பஸ் சொல்லியிருந்தாங்க. நந்தா காலேஜ்லேருந்து கேம்பஸ் நடக்குது, யார் யார் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகுமோ இல்லையான்னு தெரிலைங்க. பட் அட்டன் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிங்க மேம் நாங்கள் அட்டன் பண்ணுறோங்க அப்படின்ட்டு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போனோங்க ஈரோடு. அது போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு அது அங்கே அந்த என்ட்ரன்ஸில் நின்றுலாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. அது வந்து மெமரிக்கு இன்னும் அதை எடுத்து பார்க்கும்போது ஞாபகம்லாம் அப்படியே வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஒரு டைமு. அதை விட மறக்கவே முடியாதுங்க. காலேஜ் யூஜியில் எதுக்கு அப்படின்னா எல்லா காலேஜும் வந்து ஒரு நாள் வந்து லீவ் விட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போ எங்கள் காலேஜ் மட்டும் வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி இங்கேயும் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து எல்லாமே வந்துட்டாங்க. கிளாஸே சேராக வந்துட்டாங்க. பிசிஏ, பிஎஸ்சி, சிஎஸ் எல்லாம் வந்துட்டாங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நாங்கள் மட்டும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நின்னுங்க. இதில் வேறு நாங்கள் நின்னது இல்லாமல் ப்ரைவேட் பஸ்லேருந்து வர்றவங்களையும் வந்து நிற்க வச்சுங்க. அவங்க ஒரு 10 பேர் நின்ட்டாங்க சாரா. அப்புறம் எதுக்குன்னு கூட தெரியாதுங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கில் நின்னவங்க மட்டும் நின்றுட்டாங்க, மற்றெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த 10 பேர் மட்டும் பிரின்ஸிபல் மேம் கூப்பிட்டு திட்டிட்டு நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அடுத்த நாள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அட்வைஸ் பண்ணி பேரண்ட்ஸ் கேட்டால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அது மறக்கவே முடியாதுங்க. அப்புறம் வந்து செகண்ட் இயரில் வந்து மினி ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அது பண்ணினேங்க. அது காங்கேயமெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. அப்படி பண்ண அது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அது காங்கேயமெல்லாம் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேங்க. அப்புறம் தேர்ட் இயர் வரும்போது என்னென்னா ப்ராஜெக்ட் வந்துருங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னாங்க, அந்த புக்ஸுக்கெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணுங்க. ஒவ்வொருத்தர் வந்து புக்ஸாக வாங்குவாங்க படிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தர் வந்து புக்ஸ் வாங்க முடியல அப்படின்னா அந்த புக்ஸை வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்குவாங்க. அப்போ தாராவத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் விஜய் ஜெராக்ஸ் இருக்குங்க. மகாராணி காலேஜ்லேருந்து ஃபுல்லாக கொண்டாந்து அங்கே தான் கொடுப்பாங்க ஜெராக்ஸு. ஃபுல்லாக காப்பி பண்ணி யார் வந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றாங்களோ அவங்க வந்து எத்தனை 10 பேர்த்துக்கா 20 பேர்த்துக்கான்னு ஜெராக்ஸுங்க அதை போட்டு அவங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதுங்க. அதெல்லாம் நான் மெயினாக பண்ணுங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரு கத்தையாட தூக்கிட்டு போகணுங்க ஜெராக்ஸாக. கொண்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், ஏன்னா அவங்களால வர முடியாதுல்லப்பா, அவங்க இப்போ பஸ் ஸ்டாண்டு வர்றவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேங்க. அப்படியெல்லாம் பண்ணினா செம்மையாக இருக்குங்க. அப்புறம் லேப் வருங்க. வாரத்தில் வந்து வீக்லி 2 days வந்து 2 hours வந்து லாஸ்ட்டு 2 hours வந்து லேபுங்க. அந்த லேப் எப்பப்போ வருன்ட்ருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்க. அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து எக்ஸல், ஆரகல், வேர்டு, C++ இதெல்லாம் படித்தேங்க. அப்போ அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு லேபில் வந்து செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துட்டு நான் பேசிட்டு உட்காந்துக்கிறதுங்க. அது சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணேங்க. ப்ராஜெக்ட் பண்ணு செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஆராத்தியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறக்கு ஒரு சென்டரில் கொடுத்து தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியே கொடுக்கலைங்க. 500 வேறு கொடுத்துட்டோம். அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவங்க லாஸ்ட் 1 வீக் முன்னாடி வந்து பண்ணலின்ட்டாங்க. அப்புறம் திரும்பவும் 500 போச்சுங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து 500 கொடுத்துருந்தேங்க. அந்த 500 போச்சு அப்படின்ட்டுங்க கிருஷ்ணா சென்டர் இருக்குங்க தாராவத்தில். அப்புறம் அங்கே கொண்டு போய் அந்த ஹெட்டிங்கை கொடுத்து இதுக்கு ப்ராஜெக்ட் வேணுங்க அப்படின்ட்டு அவங்க 1 வீக்கில் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வைவாவில் அட்டன் பண்ணிவிட்டுங்க லாஸ்ட்டு சம் சூப்பராக அட்டன் பண்ணேங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து 3 years வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணேங்க. நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இப்போவுமே அதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்துங்க செம்மையாக இருக்குங்க. செகண்ட் இயர் லியோனி சார் வந்தாங்க ஆனுவல் டேக்கு, சிவகுமார் சார் வந்தாங்க தேர்ட் இயரில். அப்புறம் லாஸ்ட் இயர் வந்துங்க எல்லாருமே ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுட்டு, லாஸ்ட் இயர்னால் எல்லாருமே ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போவோம்லங்க, அப்போலாம் வச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. அப்புறம் லாஸ்ட்டு இயரில் வந்து எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போவோங்க. நாங்கள் படித்தப்போ கரெக்டாக வந்து பையா படங்க. தாராவத்தில் அந்த லாஸ்ட் இயர் முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து
சத்யா தேட்டர்னு நினைக்கிறேங்க, அங்கே தான் ஓடிச்சுன்னு நினைக்கிறேங்க பையா. அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து பையா படம் பார்த்துட்டு தான் எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. பையா படம் மறக்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தது வந்து பையா படங்க. கார்த்திக் ஃபஸ்ட்டு நடிச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. கார்த்திக் தமன்னா அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரோஸ் செடி வாங்க தாராவத்தியே சுற்றுவோங்க. அது மறக்கவே முடியாதுங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அது ரோஸ் செடி வாங்க போகிறதுங்க. அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. எங்களோட மெமரிஸ் எல்லாம் யூஜி ஃபுல்லாக இதாங்க. இன்னும் நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இந்த அலுமினி மீட்டை வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரெல்லாம் வாங்கி நீங்களும் இதே மாதிரி வந்து அலுமினி மீட் வைங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மேமையெல்லாம் வந்து கூப்பிடுங்க அலுமினி மீட் வைக்கும்போது. அதுதான் வந்து பெரிய ஹாப்பினஸ். அதே சமயம் வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய கற்றுக்கிறதே வந்து காலேஜில் தாங்க கற்றுக்குறோம். அதனால் வந்து மேம்க்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த வீடியோவில் நிறைய மெமரிஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க.